first visit to Malaysia. Kuala Lumpur the first visit. First visit to abroad. Also first visit. So இந்த மாதிரி பஸ்ஸில் தான் நான் கோலாலம்பூர்லேருந்து வந்தேன். ஏர்போர்ட்லேருந்து கோலாலம்பூருக்கு வந்தது. நல்லா இருக்கு. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபேமிலிக்கும் நேரத்தை ஒதுக்குங்க. ஹோட்டல் கீழே மெரிடியன் ஹோட்டல் உள்ளெல்லாம் போக வேண்டாம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து உள்ளே போனால் டைம் இருக்காது. நம்ம அடுத்தடுத்த பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண இருக்கிறதுனால வேண்டாம். ஜஸ்ட் நம்ம வந்து சிட்டியை பார்க்கலாம். எப்படி சிட்டி வந்து நல்லா இருக்கு அதை மட்டும் நம்ம பார்ப்போம். இங்கே வந்து நம்ம இந்தியன்ஸ் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. இங்கே வந்து லிட்டில் இந்தியானே ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அவ்வளோ அளவுக்கு இந்தியா தமிழ் மக்கள் அதிகமாக இங்கே வசிக்கிறாங்க. எங்கே யாதும் ஊரே யாவரும் சரி சொன்னது போல் தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. திரைக்கடல் ஓடி திரவியம் பேருன்னு ஒரு செயல் போட்டி, ஒரு சின்ன ஸ்போர்ட்ஸ். அந்த மாதிரி தமிழ் மக்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று அவங்களுடைய வாழ்க்கையை கட்டமைச்சுக்கிறாங்க. ஒரு ரெஸ்பெக்டபுளாக மாற்றணும்னு முயற்சி பண்ணுறாங்க. வந்து மதிப்புக்குரிய மரியாதை இருக்குது. நாம்ளும் அந்த மாதிரி முயற்சி பண்ணணும். டபுள் டக்கர் பஸ் பாருங்க, சென்னையிலேயும் வந்திருக்கு டபுள் டக்கர் பஸ். இப்போ சமீபத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி சென்னையில் இருந்தது. ஆனால் நடுவில் ஒரு 10 to 20 இயர்ஸ் வந்து என் காலேஜ் தெரிஞ்சு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து டபுள் டக்கர் திரும்ப பப்ளிக் யூஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெரிய பில்டிங்ஸ் மலேசியா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே பில்டிங்ஸை வந்து அடிச்சுக்க முடியாது. எவ்வளோக்கு நல்லா ஆர்கிடெக்சர் டிசைனிங்க அருமையாக வந்து பண்ணுவாங்க. ட்ரெயின் பாருங்கள், பில்டிங் சென்டரில் ட்ரெயின். அப்புறம் இந்த எப்படி இந்த ட்ரிப்பை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னா, எப்படியாவது இந்த வருஷத்தில் வந்து நம்ம வந்து ஒரு உலக நாடுகளில் நம்ம சந்திக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நம்முடைய ப்ரோக்ராம் ஷெடியூல்லையும் இந்த வருஷத்தினுடைய இயருடைய ப்ரோக்ராம் ஷெடியூல்ஸ் கேலண்டரில் நம்ம மென்ஷன் பண்ணும்போது மினிஸ்ட்ரியில் கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருந்தோம்.
வேர்ல்டு வைடாக நம்ம வந்து மினிஸ்ட்ரியை கொண்டு போகணும், அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதே போல் அதுக்கான சில ஸ்டெப்ஸும் எடுத்தோம். நம்முடைய மக்கள்கிட்ட அதுக்குண்டான காரியத்தை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காக ப்ரேயர் பண்ணோம். நல்லபடியாக இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணியிருந்தோம். ஸோ அதனுடைய பேசிக்காக அதுக்கான சோர்ஸஸை கடவுள் நமக்கு வாய்க்க பண்ணி கொடுத்தாரு. அதனால் நம்ம வந்து சரி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு ஃபெமிலியரான கண்ட்ரியாக இருக்கணும், இந்தியன்ஸுக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லி இருக்கக்கூடிய நேஷன்ஸாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் அப்ராட் பிளான் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது உங்களுடைய வைஃப், உங்களுடைய விஸ்டம். அது ஏன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் எப்பயுமே ஃபஸ்ட்டு ஜேர்னி வந்து இட் வுட் பி சம் so when we do some errors, some mistakes, we will correct it. We will do next time we will do some correct. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸாக இருக்கும்போது நம்ம வந்து போகிறது இருக்கக்கூடிய விசா ப்ராசஸ் வந்து ஒரு சிம்பிளாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் பிளான் பண்ணினேன். அதே போல் நமக்கு வந்து நம்முடைய எக்ஸ்பென்ஸும் வந்து பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும். நம்ம வந்து 1,05,000 வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து நம்முடைய டெஸ்டினேஷனும் சூஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து அந்த மாதிரி செஞ்சோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மலேசியா அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ மலேசியா நீங்கள் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஹோட்டல் புக்கிங்ஸு நெசசரி. விசா ப்ராசஸ் வந்து இந்தியனுக்கு விசா ஃப்ரீ கண்ட்ரி, 30 days வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ விசா வந்து இங்கே வந்து ஃப்ரீ இந்தியன்ஸ்க்கு. ஆனால் டிஜிட்டல் கார்டுன்னு ஒன்று ஒரு ப்ராசஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வரும்பொழுது டிஜிட்டல் ப்ராசஸாக உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை அவங்க வந்து ஓகே கொடுத்து வித்தின் அந்த செகண்ட்லேயே நீங்கள் அப்ளை பண்ண உடனே அந்த டிஜிட்டல் கார்டு பிரிண்ட் ஆகிடும். நீங்கள் வரும்பொழுது அரைவில்ல வரும்பொழுது நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அரைவில்ல நீங்கள் வரும்பொழுது எடுத்துகிட்டு வரணும். இங்கே வந்து நான் ஃப்ளைட் புக் பண்ண போது எதுவும் கேட்கல. ஸோ வீசா அப்ளை, ஏன்னா வீசா வந்து ஃப்ரீன்றதுனால அந்த அளவுக்கு எதுவும் கேட்கல. பட் இங்கே இமிக்ரேஷன் வந்தபோது சென்னையில் வந்து கேட்டாங்க, ஃப்ளைட் டிக்கெட் இருக்குங்களா, ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கா, டிஜிட்டல் கார்டு இருக்குங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் அஃப்கோர்ஸ் முன்னாடியே பண்ணி வச்சுருந்தனால அதை எடுத்து காட்டின போது ஓகே, என்ன பர்பஸ்க்காக போகிறீங்கன்னா டூரிஸ்ட்டுங்க, சரி ஓகே நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது நல்லா இருக்குல்ல இந்த வியூ. ஸோ டூரிஸ்ட்டுன்னு சொன்னதுனால அவங்க எதுவும் சொல்லலை. நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு இதில் அங்கே இதில் கேட்கும் பொழுது, இமிக்ரேஷனில் வரும் பொழுது ஒரு அவங்க வந்து கேட்டது என்ன வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் டூரிஸ்ட்டு போகிறேன் அப்படின்னேன். ஸோ அஃப்கோர்ஸ் வேலைக்கு சிலர் வந்து வேலையினுடைய இன்டென்ஷனில் யாரோ ஒருத்தவங்க புக் பண்ணி டூரிஸ்ட் விசாவை போட்டு போயிருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க.
ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ அவங்களே இந்த மாதிரி இந்த வேலைக்கு தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு தான் அது சிரமம். வீசா இது என்ட்ரி பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் நீங்கள் ஏஜெண்ட்டை நம்பி காசு கட்டினது அதெல்லாம் வந்து இதாகிடும். ஸோ அதனால் நீங்கள் வரும்போது உங்களுடைய இன்டென்ஷன் நோக்கம் வந்து சரியானதாக டூரிஸ்டாக தான் வரீங்க அப்படின்னா அது வந்து நல்லது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ டிஜிட்டல் கார்டு கொடுத்தேன், ஓகேன்னு சொல்லிவிட்டு என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து ஃப்ளைட் இமிக்ரேஷன் வந்த பொழுது ஈஸியாகிடுச்சு. அப்புறம் ஃப்ளைட்டு போர்டிங் பண்ணி இங்கே கோலாலம்பூர் வந்த உடனே இமிக்ரேஷனில் கொஞ்சம் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கு, கிட்டத்தட்ட ஒரு 1000 பீப்புள்ஸ் இருக்கும் ஒரே அட்டன் டைமில். ஒரு 4-5 செக்கிங் தான் இருந்தாங்க. ரொம்ப கொஞ்சம் பேக் பெயின் எடுத்துக்கிச்சு. நின்று பேக்கை தூக்கிக்கிட்டு பேக் பேக்கை தூக்கிக்கிட்டு வந்ததுக்கு அதுக்கும் ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ அப்புறம் போயிட்டு நின்னா அந்த இடத்துல உங்களுடைய ரிட்டன் டிக்கெட் கேட்டாங்க, எடுத்து கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஹோட்டல் புக்கிங் கேட்டாங்க, அதுவும் எடுத்து கொடுத்தேன். 2 டேஸுக்கு புக் பண்ணியிருந்தேன், அதுவும் எடுத்து கொடுத்தேன். பிறகு அது இருங்க கிராஸ் பண்ணிடலாம். பிறகு வந்து என்ன பர்பஸ்க்காக வந்தீங்கன்னு கேட்டாங்க. ஐம் ஜஸ்ட் டூரிசம்னு. இங்கே இமிக்ரேஷனில் மலேசியன் இமிக்ரேஷன்லேயும் கேட்டாங்க, டூரிஸ்ட்னு சொல்லிட்டோம். ரிட்டன் டிக்கெட்டு தாய்லாந்து வழியாக தானே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நான் லேண்ட் பார்டர் வழியாக தாய்லாந்து போயிட்டு அங்கேருந்து பேங்காக்லேருந்து ஃப்ளைட்டு ரிட்டனு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது நல்லா இருக்குல்ல, இந்த வியூ பாருங்கள். ஸோ தாய்லாந்து வழியாக ரிட்டன் போகிறேன் அப்படின்னோடனே சரி ஃபண்டு இருக்கா கேட்டாங்க. ஓகே, என்கிட்ட இருந்துச்சு, போதுமான அளவு ஃபண்டு இருந்துச்சு, அதை சொன்னேன். என்கிட்ட 40 அரௌண்ட் 40,000 இந்தியன் ருபீஸ், லைக் இந்தியன் கரன்சியில் 40,000, மலேசியன் கரன்சியில் 200 ரிங்கெட் இருந்துச்சு. ஸோ ஓகே, 2000 ரிங்கெட்டு இருந்துச்சு, ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ ஓகே, எத்தனை நாள் நீங்கள் தங்குவீங்கன்னு? 10 டேஸ் தாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓகே வெல்கம் டு மலேசியான்னு சொல்லிட்டு என்ட்ரி போட்டு விசா போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்தோம். ஸோ மணி எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்கள் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃப்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து 40,000 வந்து கொடுத்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். எனக்கு வந்தது, நம்ம இப்போது சிங்கப்பூர் பார்டர் வரையும் போகிறோம். ரோகர் பஹரு அப்படின்ற ஒரு ஏரியா, அது ப்ராபப்ளி அதான் நினைக்கிறேன். நம்ம அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து சிங்கப்பூர் பார்டரை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். சான்ஸ் கிடைச்சா டிரான்சிட்டில் சான்ஸ் இருந்தால் கேட்டு பார்ப்போம். வாய்ப்பு இருந்தால் ஒரு டூரிஸ்ட் கூட ஸ்பெஷல் ஏதாச்சும் பர்மிஷன் இருந்துச்சுன்னா 1 டேக்குள்ளே வந்துடுற மாதிரி ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து அங்கே போயிட்டு பேசலாம். நம்ம இப்போ வந்து இந்த பஸ் ஸ்டேஷன் போகிறோம். இந்த கோலாலம்பூர் பஸ் ஸ்டேஷனில் நம்ம வந்து இறங்கணும் இல்லைங்களா, ஏர்போர்ட்டில் இருந்து அந்த ஸ்டேஷனுக்கு நம்ம இப்போ போக போகிறோம். அங்கேருந்தே நேராக டைரக்ட் பஸ்ஸு இருக்குது.
ஸோ அந்த பஸ்ஸை வந்து இருந்துச்சுன்னா நல்லது. இல்லைனா டிபிஎஸ்ன்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து நேரடியாக அடிக்கடி பஸ் இருக்குது, நிறைய ஆப்ரேட்டர் கம்பெனி ஆப்ரேட் பண்ணுது அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. ஸோ அங்கே போயிட்டு கூட ஏறி இருக்கலாம். இங்கே கிடச்சிரும் நம்புகிறேன். நம்ம இங்கே வந்த இடம் தெரியுதுங்களா? ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் போகலாங்க. இங்கேருந்து அந்த சிங்கப்பூர் பார்டருக்கு ஏறத்தாழ ஒரு $20, தட் மீன்ஸ் சாரி $20 20 ரிங்கட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 20 ரிங்கட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 20 to 40 ரிங்கட் போட்டிருக்காங்க ஆன்லைனில். நேற்றுக்கு தான் செக் பண்ணேன். ஸோ எவ்வளோ பெட்ரோல் ஸ்டேஷன் பாருங்கள், மலேசியாவில் பெட்ரோல் ஸ்டேஷன். மலேசியன் பெட்ரோலில் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். பஸ் ஸ்டேஷனில் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கடந்து போகலாம். இல்லை towards Singapore border, that Naguru. I know socket. Okay. Bus stand. நம்ம வந்து கடந்து போக வேண்டியதான். அவர்கிட்ட கேட்டேன், அவர் தெரிலன்ட்டார். ஸோ நம்ம நேராக பஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சிக்கலாம். இருந்துச்சுன்னா நல்லது. இல்லாட்டினா டிபிஎஸ் பஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து போகலாம். இங்கேருந்து 6 ஹவர்ஸுங்க. 6 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு போனோம்னா ரீச் ஆகிடும். அதோ மணி டைம் வந்து அரௌண்டு ஹியர் வந்து 10 o'clock. 6 ஹவர்ஸ்னால் ஒரு 4 to 5 மணிக்குள்ளே போயிடுவோம். திருப்பி அங்கேருந்து இப்படி ரிட்டர்ன் வர்றது கொஞ்சம் அது. நம்ம டிபிஎஸ் போக போகிறோம். ட்ரெயின் இங்கேருந்து டிபிஎஸ் போனால் தான் பஸ்ஸு கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம வந்து அப்படி போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். இது வந்து உள்ளூர் ஸ்டேஷன், நல்லாயிருக்கு. டிபிஎஸ் ஸ்டேஷன் போயிட்டு போகலாம். நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு சொல்கிறேன். டிபிஎஸ் வாங்கலாம். Bandar Tasik Sultan. That's a DBS. There is no manual ticket, huh? No. Okay, thank you.